டெக்னீஷியன்ஸ் யாரும் இது பண்ணல. எல்லாமே ஷார்ட் ஃபிலிமில் கேமரா பண்ணாங்க பசங்க எல்லாருமே அப்படி இருந்தது தான். அண்ட் எங்களுக்கு வந்துட்டு ஷார்ட் ஃபிலிம் ஸ்டேஜ்லேருந்து எதிராஜ் சார், ஜீவா ரவி சார், அப்புறம் ரயில் ரவி சார் எல்லாமே சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. அப்படி கேஸ்ட் பண்ணலாம். அந்த இன்னொன்று என்னன்னா, அந்த படத்தில் நான் கேஸ்டிங் கேரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த டேரக்ஷன் எனக்கு இது பார்க்கும்போது எங்கள் பசங்களாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுவோம். ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒரு சீன் நடிக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கோம். இன்றைக்கி எல்லாருமே தேட்டரில் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு முழுக்க காரணம் எதிராஜ் சார், ஜீவா ரவி சார் இவங்களோட சப்போர்ட் தான். ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் எங்களை அவங்களாம் வழிநடத்தி கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. தேங்க்ஸ் சார். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் படம் அதை தாண்டி ஜென்ரலாக சொன்னால் த்ரில்லர் படம், ஜேனர் படங்களை விரும்பி பார்க்குறவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை கண்டிப்பாக அதை போய் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். நாங்கள் வந்துடுவோம். ஏன்னா அவர் ஸ்கிரிப்டில் நிறையா விஷயம் உள்ள புதுமையாக பண்ணியிருக்காரு. ஒரு சிலது கலப்பாக இருந்தாலும் கண்டிப்பாக எல்லோரும் ரீச் ஆகும், எல்லாருமே அதை பற்றி புரிஞ்சுப்பாங்க அப்படின்றத நான் ரொம்ப நம்புகிறேன். ஏன்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த படத்தை நாளாக போராடி நாங்கள் எல்லோரும் சேர்ந்து டீம் ஒர்க்காக பண்ணது. அது எப்போவுமே எங்கே போனால் எங்களுக்கு நல்லா தான் இருக்கும். இது எப்பவுமே அப்படி தான். ஆனால் மக்களுக்கு இது போய் சேரும். கண்டிப்பாக அது புரியும். நான் ரொம்ப நம்புகிறேன். ஏன்னா டேரக்டர் நல்லா இருக்கும். கண்டிப்பாக தேட்டருக்கு பார்த்து இந்த படம் வந்து ஃபுல்லாக வந்து ஒரு 3 மந்த்ஸில் முடிச்சோம். 3 மந்த்ஸில் முடித்தோம். நைட் தான் ஃபுல்லாக ஒர்க் போச்சு. எனக்காக வந்து நைட் தான் ஃபுல்லாக ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. ஸோ வந்து முதல்ல ஃபஸ்ட்டு இந்த கதையை எனக்கு புரிய வச்சது பெரிய விஷயம். புரிய வச்சு அப்புறம் என்ன கூட வந்து இந்த படத்துக்கு வந்து அடிஷ்னல் ப்ரோக்ராம் பண்ணி கொடுத்து சந்தோஷம். ஸோ அவரும் நல்லா ஹெல்ப் பண்ணார். நல்லா அட்வைஸ் கொடுத்தாரு. ஸோ தேட்டரில் பார்த்து கண்டிப்பாக குறிப்பாக தேங்க்யூ. இந்த படத்தில் ட்ரையல் அப்படின்ற ஒரு டீச்சர் ஷார்ட் ஃபிலிம் எடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து யங்ஸ்டர்ஸ் தான். அந்த யங்ஸ்டர்ஸ் தான் ஒரு சப்போர்ட் கிடைக்கும் நான் நம்புகிறேன். ரொம்ப நல்லா எடுத்துருக்காங்க. 11% கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுறேன். லேட்டஸ்ட் போய் பாருங்கள். ஒரு பெரிய சப்போர்ட். நான் அந்த படத்தில் சிறுமுனை கிரகத்தில் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வெங்கடேஷ் குழுக்கும் ஆனந்தம் வந்தேன். அதுக்கப்புறம் வந்து பெரிய பெரிய கேமரா முன்னாடி, பெரிய பெரிய லைட்டிங் முன்னாடி இருந்தவங்க. என்னோடய லைட்டிங், என்னோடய ஃப்ரேமுக்கு வந்து இவங்க 2 பேர் எனக்கு ஒரு பெரிய ஸ்பேஸ் கொடுத்துருந்தாங்க. எதிராஜ் சாரும் சரி, ஜீவா ரவி சாரும் சரி. தேட்டரில் எல்லாருமே படம் பாருங்கள். யூடியூப்பில் சின்ன ஸ்க்ரீனில் இருந்த என் படம் இன்னும் பெரிய பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷம் இருக்குது. எல்லோரும் தேட்டரில் மறக்காம போய் படத்தை பாருங்கள். நல்லா சொல்லுங்கள். வணக்கம், என் பேர் ஹரி. அந்த படத்தில் தேவ்னு ஒரு குட்டி கேரக்டர் பண்ணியிருக்கேன். இந்த படத்துக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு முதல்ல வெங்கடேஸ்வர ராஜ் முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் ஆனந்தனுக்கு ராஜா நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் சின்ன பசங்களாக சேர்ந்து சின்னதாக ஒரு ஆசையோடு ஆரம்பித்தோம். அதில் கஜராஜ் சார், ஜீவா ரவி சார், அப்புறம் ரயில் ரவி சார் மாதிரி ஆட்கள்லாம் அதில் சேரும்போது தான் எங்களுக்கு இன்னும் ஓகே, ஒரு நல்ல ஒரு இந்த டீம் நல்ல ஒரு பலமாக நல்ல பாதையை நோக்கி போயிட்டுருக்கோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை கொடுக்குது. இவங்கள மாதிரி ஆட்கள் சேர்ந்து சப்போர்ட் பண்ணுறோம். ஸோ படத்தில் மியூசிக் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். படத்தில் மொத்த ஸ்க்ரீன் பிளேவுமே நல்லா பண்ணியிருப்பாரு. எல்லாருமே கண்டிப்பாக மறக்காமல் தேட்டரில் போய் 20ஆம் தேதி பாருங்கள். வந்திருக்கிற எல்லாருக்கும் நன்றி. சரவணன். இந்த படத்தில் நான் எல்ஐசி ஏஜென்ட்டாக பண்ணியிருக்கேன். இந்த நடிகர் இதுக்குள்ளே முதல்ல என்னோட குருவாக இருக்கிறதுக்கு உதயபிரகாஷ் அவர் தான் என்னை ஃபஸ்ட்டு கொண்டு வந்தது. அதுக்கப்புறம் வெங்கடேஷ் அண்ணாக்கு கொஞ்சம் பிடிக்கும். இந்த படத்தை எல்லோரும் தேட்டரில் போயிட்டு என்னை ஒத்துழைப்பு கேட்டுருக்காங்க. அந்த படத்தை ஆக்டர். ஸோ ஆரம்பிக்கும் போது எல்லாரும் சொன்னாங்க ஷார்ட் நல்லா எதிர்பார்க்குறேன். ஸோ ஆரம்பிக்கும் போது சின்ன ஆர்டிஸ்ட் எல்லாரும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணுறோமே எல்லாரும் படம்லாம் வந்துருக்கு நினைக்கிறோம். நீங்கள் பார்க்க தேட்டரில் பார்த்து வெங்கடேஷ் என்று சொல்கிறப்போ என்னால் பண்ண முடியாது, நிறைய நாட்கள் என்னால் செலவிட முடியாது. நான் பேசிக்கிட்டே இருந்தேன். ரயில்வே மன்னர் இருந்தாங்க. இல்லை நீங்கள் எனக்கு ஒரு நாள் மட்டும் வந்து பண்ணி கொடுங்க அப்படின்னு. இந்த படத்தில் நான் ஒரு அப்பா கேரக்டர் பண்ணியிருக்கேன். மேக்ஸிமம் ஒரு நாள் 1.5 நாள் தான் பண்ணேன். வெரி கம்ஃபர்டபுள் ஜோன். ஃபேமிலி ட்ரிப் போன மாதிரி இருந்துச்சு. காட்சிகளை எளிமையாக சொல்லிக் கொடுத்து ஆர்டிஸ்ட்டை வேலை வாங்குறதுல வெங்கடேஷ் ஒரு திறமையானது. இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் வந்து நிறைய படங்கள் திரைக்கு வரணும்னு இந்த தருணத்தை. உண்மையிலே இந்த படத்தில் வந்து நான் உள்ளே போனது வந்து வெங்கடேஷ் ஷார்ட் ஃபிலிம்லாம் பண்ணியிருக்கேன். அதில் வந்து கேட்டாங்க ஷார்ட் ஃபிலிம்லாம் எனக்கு கிடைக்கிற நேரத்தில் பண்ணி கொடுத்துருக்கேன். திடீர்னு ஒரு நாள் வந்து ஒரு ஃப்யூச்சர் ஃபிலிம் எடுக்க போகணும் அப்படின்றது எனக்கு கொஞ்சம் ஒரு சின்ன தயக்கம் இருந்துச்சு. இப்படி எடுக்க போகிறாங்க அப்படின்ட்டு. இப்படி யார் ப்ரொடியூசர் இருக்காங்களான்னு கேட்டேன். இல்லைப்பா நீங்களே எடுக்க போகிறீங்களா? சரி நான் நடிச்சு தரேன்,
பட் எப்படி என்ன செய்ய போகிறீங்கன்னு கேட்டேன். நம்ம எங்ககிட்ட கொஞ்சம் பணம் இருக்குது, அப்பா எல்லாரும் ஹெல்ப் பண்ணுறாங்க, அதை வச்சு நாங்கள் செய்ய போகிறோம் படம் எடுக்கிறோம். சரி நடித்தேன். என்னுடைய போர்ஷன் மட்டும்தான் சொன்னாங்க. அந்த இது எனக்கு பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு டிஃப்ரெண்ட்டான கேரக்டர் நல்லா இருந்துச்சு. அப்புறம் முழு படத்தையும் பார்க்கும்போது நான் கொஞ்சம் அவங்கள்ட்ட கொஞ்சம் கடிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் முதலே என்கிட்ட அந்த கதையை சொல்லிங்கன்னா சில ஆர்டிஸ்ட் நம்ம கொஞ்சம் உள்ளே கொண்டாந்துருந்தால் மார்க்கெட்டிங் ஈஸியாக இருக்கும். இப்போ நான் ஜீவா ரவி சார், ரயில் ரவி சார்லாம் ஃபெமிலியர் ஆர்டிஸ்ட் தான் ஓரளவுக்கு. பட் இன்னும் கொஞ்சம் ஆர்டிஸ்ட் இருந்துச்சுன்னா இந்த கதைக்கு இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும் தான் இவங்களுக்கு கிடைச்ச பட்ஜெட்டில் அவங்க பண்ணியிருக்காங்க. பட்ஜெட்டில் ஒரு நல்ல படம் கொடுத்துருக்காங்க, அது யாரும் மறக்க முடியாது. உங்களுக்கே தெரியும் அவங்க ஃப்ரேம் வச்சது, அந்த ஸ்டோரி டெல்லிங், அந்த ஸ்க்ரீன் பிளே எல்லாமே நல்லா இருக்குது. பட் எல்லாமே அவங்களுடைய சொந்த முயற்சி. ஒரு 4 நாள் போய் வேலை பார்ப்பாங்க, ஷார்ட் ஃபிலிம் எடுத்துகிட்டு இருப்பாங்க, அதில் கேமரா ஒர்க் பண்ணுவாங்க, அதில் கிடைக்கிற காசை வச்சு ஃபோன் பண்ணுவாங்க, அப்போ ஒரு 10 நாள் ஷூட் போகலாமா அப்படின்ட்டு. இப்படி எடுத்த படம் தான் இந்த படம். ஸோ இந்த படம் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். அப்போ தான் இவங்க அடுத்தடுத்த படங்கள் எடுப்பாங்க. என்றைக்குமே சின்ன படங்களுக்கு நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் நிறையா ஆர்டிஸ்ட்டை உருவாக்கும். நான் இன்னைக்கு இண்டஸ்ட்ரியே சின்ன படங்களை நம்பி தான் நிறையா இருக்காங்க. நான் ஒரு நாளைக்கு இன்றைக்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு மினிமம் ஒரு 100 படமாக சின்ன படங்கள். ஸோ அதில் ஒரு 50 பேர் மினிமமாக நடித்தா கூட ஒரு 5000 பேர் டெய்லி ஒர்க் பண்ணுறாங்க. பெரிய படங்களில் ஒரு நாளை ஒரு 100 200 பேரை செலக்ட் பண்ணாங்கன்னா ஒரு வருஷத்துக்கு போகும். பட் இது அப்படி கிடையாது, 30 நாளில் படம் முடிச்சிருக்காங்க. ஸோ சின்ன படங்கள் வெளியே வந்து நல்ல ரிசல்ட் கிடைச்சாங்க இந்த மாதிரி ஆட்கள் வர முடியும். எங்களை மாதிரி ஆர்டிஸ்ட்டுக்கு இன்னும் கொஞ்சம் வாய்ப்புகள் கூட கிடைக்கும். பட் அதுக்கு முக்கிய காரணம் அறிவுறுத்துறோம் சார். எங்கள் அதாவது ஒரு வார்த்தை தான் சொன்னேன், பசங்க நல்ல படம் எடுத்திருக்காங்க, இது எப்படி தியேட்டர் கொண்டு போகிறோம்னு தெரியல, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு. உண்மையிலே அவர் படங்கள்லாம் அவர் 2-3 படங்கள் பண்ணிடுங்க. அதை வச்சு அவர் இமிடியேட்டாக ஸ்டெப் எடுத்து எல்லாம் இன்றைக்கி 20ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. என்ன தான் நாங்கள் நடிச்சிருந்தாலும், என்ன தான் அவர் ரிலீஸ் பண்ணாலும், என்ன தான் தம்பி ஒர்க் பண்ணியிருந்தாலும், எல்லோரும் மியூசிக் டைரக்டர் எல்லோரும் ஒர்க் பண்ணியிருந்தாலும் கொண்டு போய் சேர்க்குறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஆனால் நீங்கள் தான் 2 பேருக்கு பாலம், மக்களுக்கு எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாலம் நீங்கள் தான். நீங்கள் எழுதுகிற எழுத்தில் தான் மக்கள் உள்ளே வருவாங்க. அதனால் நீங்கள் படத்தை பார்த்துருக்கீங்க, படம் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் மக்கள்கிட்ட அதை கொண்டு போய் சேருங்க. அப்போ தான் இந்த மாதிரி சின்ன டைரக்டர்கள், சின்ன பட்ஜெட்டில் படங்கள் நிறையா வரும். கதைக்களம் உள்ள படங்கள் வரும். ஆர்டிஸ்ட் நம்ம கதைக்களங்கள் உள்ள படங்கள் வரும். உத்ரா சார் எங்களுக்கு பெரிய சப்போர்ட், அவர் வாழ்த்துக்கள். படம் முடிஞ்சோன்னா அந்த கரவொலி வந்து பெரிய படங்களுக்கு, பெரிய ஸ்டாருக்கு கை தட்டவங்க கைகள் வந்து சிறகடுக்கு தட்டினது வந்து மிகப்பெரிய சந்தோஷம். அதுதான் எங்களுக்கு பெரிய சக்தி. படம் முடிஞ்சவங்க என்ன சொல்ல போகிறாங்கன்ற ஒரு பயத்தில் இருக்கும். அந்த கரவொலி வந்து எங்களுக்கு மேலும் மேலும் ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கு. எங்கள் ஒருவர் வெங்கடேஷ் இளம் இயக்குனர். மெயின் காரணம் அந்த படம் நான் பண்ணுறதுக்கு காரணம் என் பையன் ஒரு இயக்குனர், அட்லியோட அசிஸ்டன்ட்டு. ஃபஸ்ட்டு படம் அன்பறிவுன்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு. சாரோட முதல் பற்றி நம்ம சொல்ல வேணாம். ஸோ நம்மளுக்கு அந்த இளம் இயக்குனர் வந்து கேட்கும்போது, நம்மளை பார்க்கும்போது எல்லாருமே நம்ம பையன் மாதிரி தான் தெரியும். ஸோ சம்பளத்தை தாண்டி இந்த படத்தில் வந்து எல்லாருமே ஒரு குடும்பமாக சேர்ந்து உழைச்சிருக்கோம். எல்லா படத்துலையும் உழைப்பு இருக்கிறேன் இல்லைன்னு சொல்ல. பட் இங்கே இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் 22, 23, 24 வயசு தான். எல்லாருமே ஆர்ட் டைரக்டர் வேலையும் பார்த்தாங்க, ப்ரொடக்ஷன் மேனர் வேலையும் பார்த்தாங்க, ப்ரொடியூசர் வேலையும் பார்த்தாங்க, கேரக்டர் வேலையும் பார்த்தாங்க. இவரே வந்து எனக்கு இட்லி தோசைலாம் எங்களுக்குலாம் சர்வ் பண்ணியிருக்காரு. அதனால் வேணாம் தம்பி உங்களுக்கு டேரக்டர் இல்லை சார், இது வந்து நம்ம படம் சேர்ந்து பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு என்னென்னா நிறைய படங்கள் போய் படம் பண்ணுவோம், படம் முடிஞ்சது நம்ம சீன் முடிஞ்சது நம்ம வீட்டுக்கு வந்துடும். பட் இந்த படத்தில் அப்படி இல்லை. இந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த படத்தை நம்ம எடுத்து ஒரு லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு நினச்சோம். அதுக்கு எங்களுக்கு கிடைச்சது அறிவுறுத்தா சார், கஜராஜ் சாருக்கும் நன்றி. ஏன்னா அவர் வந்து தான் படமாக நினச்சி இது பண்ணதுனால தான் ஒவ்வொருத்தரும் இங்கே இருக்கிற யாராவது பேர் ஒவ்வொருத்தரோட உழைப்பு இந்த படம் இருக்குது. மெயினாக வந்து வெங்கடேஷோட அப்பாவுக்கும் அவங்க அக்காவுக்கு எப்படி சொல்கிறாங்க, அவங்களோட சொந்த படம் ரொம்ப கஷ்டப்பட்டு படத்தை பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் தான் வந்து இந்த படத்தை வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், மக்கள் இது ரீச் ஆகும்னு நம்பிக்கை இருக்குது. நீங்கள் எனக்காக ஒரு வார்த்தை எல்லாரும் படம் நல்லா இருக்கா நல்லா இல்லைன்னு ஒரு வார்த்தை சொந்தமெல்லாம் இருக்குது. ஏன்னா இவருக்கு தான் நாங்கள் அடுத்த படத்தில் நடிக்க போய்டும், இவருக்கு இது லைஃப் வாழ்க்கை வருது. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. பொறுமையாக உட்காந்து பார்த்து விளாட இருந்தது வந்து நான் பத்திரிகை நண்பர், என் ஒய்ஃபும் பத்திரிகையாளர் தான் வந்திருக்காங்க. இருந்தாலும் பத்திரிகை குடும்பம் என்னோட குடும்பம் மாதிரி நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் இல்லைன்னா சினிமா நாங்கள் யாருமே இல்லை. ஸோ நன்றி. இங்கே வந்திருக்க அனைத்து நண்பர்களுக்கும் என்னோட நன்றி, உங்களுக்கும் நன்றி. கடவுளுக்கு சிறகன் படம் வந்து உங்களுடைய பார்வைக்கு கொண்டு வந்திருக்கோம். 20ஆம் தேதி வந்து தமிழகம் ஃபுல்லாக எல்லா தேட்டர்லையும் ரிலீஸ் ஆகுது. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த படத்தை எங்கே எத்தனை தேட்டரில் கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அத்தனை தேட்டரில் எங்கள் உத்தரப்படைக்கும் சார்பாக நாங்கள் கொண்டு போய் சேர்த்துருக்கோம். ஸோ இந்த படத்தை வந்து என்கிட்ட கொடுத்து இதை கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கணும்னு சொன்ன கஜராஜ் சாருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா இன்றைக்கி வந்து ரிலீஸுன்றது உண்மையிலே ஒரு பெரிய கஷ்டம் இருக்குது சின்ன படங்களுக்கு. ஸோ அந்த காம்படிஷனில் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து தரமாக கொண்டு போய் சேர்த்து
இன்றைக்கி வெற்றியை கொண்டாடுற ஒரு ஸ்டேஜில் வந்து நின்று இருக்கோம். இதை வெற்றியாக மாற்றுறது வந்து நிச்சயமாக பத்திரிகையாளர் வகையில் தான் இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல இருந்து நிறைய இயக்குநர்கள் உருவாகிருக்காங்க. ஸோ வெங்கடேஷ் மாதிரியும் இன்னும் புதுசாக நிறைய நடிகர்கள் மாதிரியும் இங்கே பல பேர் உருவாகிறதுக்கு உங்களுடைய ஒரு பெரிய சப்போர்ட் இந்த படத்துக்கு கிடைச்சா நல்லாயிருக்கும். இந்த எல்லாத்துக்கும் மேலே இங்கே ஒரு பெரிய ஒரு கோரிக்கை ஒன்று வந்து எங்களுடைய தயாரிப்பாளர்கள் சங்கம், இது இல்லாமல் இயக்குநர்கள் சங்கம், இன்னும் பல சங்கங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கோரிக்கையை கூட நான் சொல்கிறேன். ஏன்னா இன்றைக்கி வாரானா ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 4-5 படங்கள் ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த 4-5 படங்களும் ரிலீஸ் ஆகி அதில் வந்து ஜெயிக்கிற படங்கள், ஜெயிக்காத படங்கள் என்ன இடத்துக்கு எங்கே பிளாட்ஃபார்மில் போய் இன்றைக்கி மக்கள்கிட்ட போய் பார்க்குற மாதிரி ஒரு இடம் இருக்குதுன்னு கேட்டோம்னா அது யாருக்குமே தெரியல. ஏன்னா ஒரு பர்டிகுலரான ஆதிக்கம் இங்கே ஒரு சில பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் வந்து ஆக்கிரமிச்சு. ஸோ அவங்களுடைய கையில் வந்து போனால் தான் இந்த படம் மக்கள்கிட்ட போய் சேரும். இல்லைனா வேறு எதுலேயுமே போட்டு இந்த படம் வந்து மக்கள்கிட்ட போய் சேர முடியாத ஒரு தளத்தில் இருக்கும் அப்படின்ற மாதிரி இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சபட்சம் ஒரு 500 படமாவது இருக்குது. ஸோ இந்த 500 படங்களுடைய நிலை, அதாவது எவ்வளவோ புது டைரக்டர்ஸ், எவ்வளோ புது ப்ரொடியூசர்ஸு, ஸோ இந்த மாதிரி சினிமாவை நம்பி வந்த பல பேர் வந்து இன்றைக்கி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் படத்தை அப்படியே வச்சுருக்காங்க. ஸோ இது எல்லாமே நம்மளுடைய சங்கங்கள் முறைப்படுத்தி இதை வந்து ஒரு சேனல்ஸில், இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒரு சன் டிவி, விஜய் டிவி, ஸோ ராஜ் டிவி, ஜெயா டிவி, இந்த மாதிரி எத்தனை சேனல் சேட்டலைட்ஸ் இருக்கோ ஸோ அவங்க எல்லாரையுமே வந்து ஒரு கண்ட்ரோல் பண்ணி இதை வந்து படங்களை, இந்த மாதிரி படங்கள்லாம் தேக்க நிலையில் இருக்க படங்களை எடுத்து கொண்டு போய் சேர்க்கறதுக்கு என்ன வழி அப்படின்றத வந்து ஒரு வரைமுறைப்படுத்தினா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ரொம்ப பர்டிகுலராக சொன்னோம்னா ஓடிடியில் வந்து இன்றைக்கி வந்து ஒரு 10 பிளாட்ஃபார்ம் தான் இருக்குன்னா 10 பிளாட்ஃபார்முடைய டோருமே சின்ன படங்களுக்கு க்ளோஸ். ரொம்ப எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா நெட்ஃப்ளிக்ஸ், ஹாட்ஸ்டார், இந்த மாதிரி என்ன சொன்னாலுமே எல்லாமே க்ளோஸில் தான் இருக்குது. ஆனால் வேற்றுமொழி படங்களுக்கு ஒரு நல்ல எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ அப்படின்றது வேற்றுமொழி படங்கள்ன்றதை இங்கே எக்ஸாம்பிள் பண்ணலாம். நல்ல படங்கள் எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் ரிஜெக்ட் பண்ணி நிறைய படங்கள் நல்ல படங்களும் இருக்குது. ஆனால் அது நல்ல படம் மக்களுக்கு தெரிய வைக்கிறதுக்கான சூழல் இன்றைக்கி தமிழ் சினிமாவில் இல்லை. இது தொடர்ந்தால் தமிழ் சினிமாவோட நிலைமை வந்து ரொம்ப ரொம்ப கேள்விக்கு ஒரு இடத்துக்கு கொஞ்சம் தள்ளப்படும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதை முறைப்படுத்தி எங்களுடைய சங்கங்கள், எங்களுடைய முன்னோர்கள் அவங்க எல்லாரும் சேர்ந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி இந்த மாதிரி சின்ன படங்களை கொண்டு போய் சேர்க்க ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எந்த சங்கத்துக்குன்னு சொன்னாதானே? இல்லை, எல்லாமே தான். இப்போ தயாரிப்பாளர் சங்கம் தான். இப்போ நான் தயாரிப்பாளர் சங்கத்தில் 4-5 சங்கம் இருக்குது. அதில் எந்த சங்கம்னா ஒரு தயாரிப்பாளர் ஒரு நாராயணக்கா அந்த மாதிரி இருக்குல்ல, நடப்பு சங்கம், நடக்க போற சங்கம். இல்லை இப்போ என்னன்னா, நான் ஒரு சங்கத்தில் இருக்கேன், தயாரிப்பாளர் சங்கத்தில். இவங்க சிறு தயாரிப்பாளர் சங்கத்தில் இருக்காங்க, கில்ட்டில் இருக்காங்க. ஸோ இப்படி 4-5 சங்கம்னா எல்லாருக்குமே இதை ஒரு கோரிக்கையாகவே சொல்கிறேன். ஏன்னா இது வந்து சங்கங்களை தாண்டி இது ஒரு படம் நடக்கணும், அதுதான் சொல்கிறேன். ஏன்னா ரொம்ப ஃப்ராங்காக சொல்லணும்னா ஒரு பர்டிகுலரான ஓடிடி தான். அதுலேயும் வந்து ரெவன்யூ ஷேருக்கு கூட அக்செப்ட் பண்ண பண்ணுறேன். ஸோ ரெவன்யூ ஷேர் கூட தகுதி இல்லாத இங்கே தமிழ் சினிமா இருக்குது, அதை முறைப்படுத்தி யாராலையும் கொண்டு போக முடியல அப்படின்றது வந்து ரொம்ப நெட்ஃப்ளிக்ஸு, அமேசானு, ப்ரைம்லாம் பேசுறீங்கல்ல, நம்ம பக்கத்து ஸ்டேட் கேரளா என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா? கவர்மெண்ட்டே ஓடிடி ரிலீஸ் பண்ணுறாங்க, தெரியுமா தெரியாத? அதையும் சொல்ல மாட்டேறீங்க. இல்லை, அதுதான் நான் எல்லாருக்கும் தான் சொல்கிறேன். கவர்மெண்ட் அதாவது கவர்மெண்ட்டுக்கு தான் வந்து இது கோரிக்கை வைக்கணும். இல்லைண்ணே, அரசாங்கத்துக்கும் நம்ம நிறைய இடத்துல நான் சொல்லியிருக்கிறேன். அது இல்லாமல் எங்களுக்கு வந்து தயாரிப்பாளர்கள் சங்கம் தான் இதை முன்னெடுத்தணும். ஏன்னா இப்போ அவங்க மூலியமாக போய் தான் இதை வந்து அவங்களுக்கு ஒரு கோரிக்கை. சங்கங்களே சரியா செயல்படுறதில்லைன்னு நீங்களே சொல்லிட்டீங்க. சங்கம் சரியா செயல்படல, 4-5 பேர் இருக்குனால கொலாப்ஸ் ஆகுதுன்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. சரி, அதுக்கு நீங்க டைரக்டாவே வந்து உங்க சங்கம் முக்கியமான ஒரு விஷயம் இருக்குல்ல, அவங்க கிட்ட சொல்லியாவது இல்லை நீங்களாவது முயற்சி செய்யாவது கவர்மெண்ட் வந்து அப்ரோச் பண்ணலாமே. இல்லை என்னன்னா, இது வந்து ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு சொல்லலாம், ஆனாலும் ஒரு சங்கத்து மூலியமா போறதுன்றது தான் ஒரு நேர்மையா இருக்கும் அப்படின்றது. எந்த சங்கமே சொல்ல மாட்டீங்க. இல்ல, நான் ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்றேன். இப்ப தயாரிப்பாளர் சங்கம் பெரிய எங்களோட சங்கம் இருக்கு, சிறு தயாரிப்பாளர்கள் ஒரு சங்கம் இருக்கு, கில்ட் இருக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லாருமே தான் நான் அது கோரிக்கையா வைக்கிறேன். யாராவது ஒருத்தர் இது வந்து எடுக்கலாம் இல்லையா, எல்லாருமே சேர்ந்து வந்து ஒரு நம்ம கவர்மெண்ட்டில் போய் சொல்லி இந்த மாதிரி வந்து ஒரு விஷயத்தை முன்னெடுத்து கொண்டு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்றது தான் கோரிக்கை வைக்கிறேன். யார் வேணாலும் இதை சொல்லலாம். ஏன்னா பாதிக்கப்படுறது தமிழ் சினிமா தான். ஏன்னா வந்து இன்றைக்கி சின்ன படங்கள் வந்து ஒரு படம் எடுக்க இன்றைக்கி ஒரு தயாரிப்பாளர் வர்றதுல அவ்வளோ பெரிய சிரமம் இருக்குது. ஸோ சின்ன படம் எடுக்கலை அப்படின்னா அப்புறம் தமிழ் சினிமா எல்லாம் பெரிய படம் தொடர்ச்சியாக அன்றைக்கி நிறைய இடத்துல சொன்ன மாதிரி தான் ஒரு 10-15 ஹீரோவை தாண்டிங்க நாங்கள் யார் படத்தையும் ஃபியூச்சரில் பார்க்கவே முடியாது. ஸோ அந்த நிலைமை மாறணும் அப்படின்றத வந்து ஒரு மிகப்பெரிய கோரிக்கையாக இந்த சிறகன் படத்துடைய விழாவில் நான் ஒரு கோரிக்கையை எங்களோட உத்தரவாதம் சார்பாக சொல்கிறேன்.
ஏன்னா நான் ரீசெண்ட் டைமில் சிறு படங்கள் ரிலீஸ் பண்ணுறேன். ஸோ அதில் ஒரு தயாரிப்பாளர்களுடைய அந்த ரிலீஸ் பண்ணி பார்க்கும்போது அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தமாக இருக்குது. ஏன்னா நல்ல படமாக பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த படம் மக்கள்கிட்ட போய் சேர்றதுக்கு முன்னாடி திரையரங்குலேருந்து எடுக்கிறாங்க. சரி, ஓகே, அதுக்கு அடுத்த பிளாட்ஃபார்முக்கு போகிறதுக்கான ஒரு ரூட் இங்கே இல்லை. ஸோ இந்த ரூட்டை எல்லாரும் பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்றது ஒரு கோரிக்கை இருக்கும். அது ஆக்சுவலாக உங்கள் ஐடியாவா இல்லை கேமராமேன் ஐடியான்னு தெரியல. இப்போ டாகோட ஷார்ட்ஸ் வைக்கும்போது அவர் பிளாக் அண்ட் ஒயிட் சரிங்களா. அப்புறம் வந்து முன்கதை சொல்லும் போது அதில் வந்து ஒரு மாதிரி லேயராக வருது. எதனால அது பண்ணுங்க சார்? ஆக்சுவலாக நம்ம நிறைய டேரக்டர்ஸ் வந்து ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவில் ஒவ்வொரு மாதிரி பிளான் பண்ணுவாங்க. அதாவது ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டில் காமிப்பாங்க, இல்லைனா ஏதாவது ஒரு மோனோக்ரோம் பிளாக் அண்ட் ஒயிட் இந்த மாதிரி ஒரு கலர் டோன்ஸில் காமிக்க வாய்ப்பு இருக்குது, ஒரு ஃப்ளாஷ்பேக்காக. இல்லைனா நம்ம படத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு விஷயம் பண்ணியிருப்போம், இன்னும் டீட்டெயிலாக ஒரு விஷயம் பண்ணியிருப்போம் சார். இந்த ரெண்டு தாண்டி ஒரு டீட்டெயில்ஸ் இருந்திருக்கும் படத்தில். நீங்கள் அந்த லேயரிங் நோட் பண்ணது ரொம்ப தேங்க்ஸ் சார். ஆக்சுவலாக அது வாண்டடாகவே பண்ணது. கேமராமேன் நானும் டிசைட் பண்ணி அந்த டாக் விஷயத்துக்காக பிளாக் அண்ட் ஒயிட் பண்ணது. ஒரு டாகோட விஷயம் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்குன்றது நம்ம சயின்டிஃபிக்கலாக நம்ம பார்க்கலாம். ஸோ அதை நம்ம வந்து ஒரு விஷுவல் மீடியமில் கொண்டு வந்தால் இன்னும் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் வந்து நம்ம கொடுத்த மாதிரி இருக்கும். ஒரு புதுசாக ஒரு ஆடியன்ஸ்க்கு நம்ம வந்து ஒரு விஷயத்தை காமிக்கலாம் அப்படின்னு நினச்சி நானும் கேமராமேன் டிசைட் பண்ணி பண்ணது தான். அடிக்கடி பட்டர்ஃப்ளை பறக்குது, அது என்ன ரீசன்? சிறகன்கிற அந்த டைட்டிலுக்காக? இல்லை சார், ஆக்சுவலாக நம்ம பட்டர்ஃப்ளை இப்போ உதாரணத்துக்கு நம்ம வாழ்க்கை முறையிலே வந்து சில பட்டர்ஃப்ளை வந்து நம்ம கிராஸ் பண்ணி போகும். நீங்கள் ஒவ்வொரு சீக்வன்ஸையும் நீங்கள் திருப்பி எடுத்து பார்த்தா தெரியும். ஒரு பட்டர்ஃப்ளை கிராஸ் பண்ண அடுத்த 2 நிமிஷத்தில் ஒரு விஷயம் நடக்கும். இந்த படத்தில் ஒரு பேக் ஸ்டோரிக்கான ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கும். ஸோ ஒவ்வொரு பட்டர்ஃப்ளைக்கும் ஒரு ஒவ்வொரு கலரும் வந்துட்டு இருக்கும். ஸோ ஒவ்வொரு நிறங்களுக்கும் பட்டர்ஃப்ளைக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது. நம்ம எடுத்து பார்த்தா ஒவ்வொரு நிறங்களுக்குமே ஒரு குணாதிசயமும் ஒரு பட்டர்ஃப்ளைக்கு ஒரு கேரக்டரைசேஷன். நான் என்ன கேட்குறேன்னா, ஓங்கி அடித்தா இல்லைங்க தம்மாலும் போகணும்னா பட்டர்ஃப்ளை பறக்கும். அதை முன்கூட்டியே சொல்றீங்க. எனக்கு ரியலாகவே 2-3 பட்டர்ஃப்ளை பறக்கிறப்போ 2-3 இன்சிடென்ட் நடந்த மாதிரி எனக்கு இருந்துச்சு. அதை எடுத்து நான் படமாக காமிக்கலாம். சிறகங்கிற டைட்டில் அதோட சார், சிறகுன்னா ஒரு பஞ்சன் சிறகன் அப்படின்னு சொல்லிட்டு கொடைக்கானலில் வாழ்கிற ஒரு பட்டாம்பூச்சியோட வகை. அந்த வகைக்கு சிறகன், அந்த பஞ்சன் சிறகன் தான் சிறகன் இருக்கும். அந்த வகையில் வந்து ஒரு பேட்டர்ன், கலர் பேட்டர்ன்ஸ் இருக்கும். லெஃப்ட்டில் வந்து ப்ரௌன் கலர்லையும், ரைட்டில் வந்து பிளாக் வித் ஒயிட் ஸ்பாட்டட் பேட்டர்னில் இருக்கும். ஸோ ஒயிட் வித் பிளாக் ஸ்பாட்டட் வந்து நம்ம வக்கீல குறிக்கலாம், ப்ரௌனை வந்து நம்ம போலீஸை குறிக்கலாம். ஸோ ஒரு 2 பேர் கூட கான்ஃப்ளிக்ஸ் இது, அந்த கான்ஃப்ளிக்ட் காமிக்கலாம். ஸோ டைட்டிலே நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கலான்ற நினச்சது தான் இந்த சிறகன்ற டைரக்டர் டைலாக். போலீஸுடைய ஹிஸ்ட்ரி சொல்லுவீங்க, மெத்தராஜ் சாரும் அவங்க பொண்ணும் பேசும்போது இந்தியாவில் செகண்டில் இருக்கிறது தமிழ்நாடு போலீஸ் சொல்லுவாங்க. உலக லெவலில் இருக்கிறது ஸ்காட்லாந்துக்கு அடுத்து தமிழ்நாடு போலீஸ். நீங்கள் அதை இந்தியான்னு சொல்லிட்டீங்க. நம்ம பெருமையை நம்மளே ஸ்காட்லாந்து இடத்து தான் உலகத்தில் நம்பர் 1, செகண்ட் தமிழ்நாடு போலீஸ். நீங்கள் இந்தியாவில் செகண்ட் தமிழ்நாடுன்னு சொல்லுங்கள். இந்தியாவிலையும் நம்ம செகண்ட் தான் சார். 2 லெவல்லையும் செகண்ட். இந்தியாவில் செகண்டில் வரும்ன்றீங்க. ஆக்சுவலாக இந்தியாவில் நம்ம நம்ம படத்தை வந்து நம்ம அதுமாரி உங்களுக்கு போலீஸ் மேலே என்ன வருது? ஏன்னா முன்னாடி ஒரு சீனில் நம்ம போலீஸ் லேட் ஆகிறோம், ஜப்பான் போலீஸ் காரில் கொசு வச்சு ரத்தம் கண்டுபிடிச்சிது அப்படின்னு போட்டுருந்தீங்க. மெட்டஃபராக தான் காமிச்சிருந்தேன். எப்படின்னா அது மாதிரி இந்த மதிப்பையும் குறைச்சோன்னா எனக்கு ஏதோ உள்நோக்கம் இருக்கும், ஏதோ பிளான் பண்ணுறாங்க. அதுதான் சார், நீங்கள் படத்தில் பார்க்குறப்போ உங்களுக்கு லாஸ்ட்டாக அவர் வந்து கேஸை கண்டுபிடிச்சாரா இல்லையான்றது நம்ம லாஸ்ட்டாக ஒரு பாயிண்ட் ஆஃப் டைலாக்ல கன்வே பண்ணியிருக்கோம். நீங்கள் கேஸ் முடிச்சுமா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் சொல்லுவார் லாஸ்ட்டாக. அந்த டைலாக் என்ன ஒரு முன்னாடி மெட்டஃபராக காமிக்கிறோம். இந்த படத்தில் போலீஸ் வந்து என்ன மாதிரி வேலைகள் பண்ணுவாங்க அப்படின்றது ஒரு மெட்டஃபராக அவங்க கான்வர்சேஷன்லேயே காமிச்சிருக்காங்க. ரிப்பீட்டட் சீன் வைக்கும் போது இப்போ இவங்களாம் வந்து கொஞ்சம் மெச்சூர்டான ஆர்டிஸ்ட் சரிங்களா, கண்டிப்பாக கோவப்பட்டிருப்பாங்க. என்ன ஒரே சீன் தான் வரப்போகுது, திருப்பி பண்ணிருக்குன்னு கண்டிப்பாக கேட்டிருப்பாங்க. என்ன சொன்னாங்க? இல்லை சார், இந்த மாதிரி கேட்கவே எடுக்கிறப்ப கஜராஜ் சார் நீங்கள் டைம் டிராவல் போனோம், டைம் லூப் போனோம் அப்படின்னு நம்மளை பொறுத்தளவுக்கு ஆர்டிஸ்ட், அவங்க டைரக்டர், அவங்க என்ன மைண்ட் செட் வச்சிருக்காங்கன்னு யாருக்குமே தெரியாது. அவரை தவிர யாருக்கும் தெரியாது. அவர் சொல்றபடி நடிச்சு கொடுத்துட்டு போறது தான் நம்மளுடைய வேலை. இல்லை அதில் தான் செகண்ட் ஹாஃப் ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் என்ன அதை போட்டு குழப்புறாரு, ஒருவேளை இன்னைக்கெல்லாம் சினிமா இருக்க சூழ்நிலைக்கு 2வது ட்ரிப் வந்து பார்த்து புரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக பண்ணீங்களோன்னு தோணுச்சு. கார்த்திக் சுப்ராஜ் எடுத்திருந்தாருன்னா கேட்டிருப்பீங்க போல. இல்லை நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் என்னையா திருப்பி அப்படிங்கிற மாதிரி இருந்தது. செகண்ட் ஹாஃப் எக்ஸ்ட்ரான்னு
தேங்க்யூ. இல்லை எம்எல்ஏ கேரக்டர்லாம் கூட கொஞ்சம் டிஃப்ரெண்ட். அவர் ஸ்டோரி நிறைய பார்த்துருக்கோம். ஒரே கேரக்டர் தான் பண்ணிப்பாரு. இந்த படத்தில் கூட கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான் இருக்காரு அவரு. ஏன் எம்எல்ஏக்கு மட்டும் ஃபைட் வச்சிருக்கீங்க ஹீரோ இருக்குல்ல? சார் ஆக்சுவலி நீங்க தான் சரியும். கேட்பீங்க அதே மாதிரி படத்தில் 2-3 ஹீரோயின் இருந்தாங்க. இந்த மாதிரி படத்தில் இந்த மாதிரி கொஞ்சம் அதாவது கிரைம் த்ரில்லர் இந்த மாதிரி போகிறப்போ ஏதாவது ஒரு குத்து சாங் இந்த மாதிரி கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி இப்போலாம் ஹீரோயினே அந்த மாதிரி பண்ணுவாங்க. 2 டீச்சருமே எனக்கு ஸ்கூல் டேஸ் எல்லாம் ஞாபகம் பண்ணிக்கலாம அதில் ரொம்ப பிரமாதமாக நீங்கள் ஷார்ட் ஃபிலிம் டேரக்டர்னு சொன்னாங்க. அந்த இடம் நீ வந்து வெளியில் வந்து நிலவை வந்து பாரு, காஷ்மீர்லேருந்து அவர் சொல்கிறது ரொம்ப நல்ல கனெக்டிவிட்டியாக இருக்குது. ஆனால் அவர் 9 மணிக்கு மேலே எதுவுமே செய்யலைங்கிறப்ப நான் ரொம்ப வருத்தம். அந்த இடத்துல கொஞ்சம் ரொமான்ஸு அப்படின்னா ஒரு நாளைக்கு மட்டும் செய்யலையா? அது மாதிரி அன்னைக்கு அவன் ஒட்டு கேட்குற அன்னைக்கு மட்டும் செய்யல. அன்னைக்கு மட்டும் செய்யல. அதுக்கப்புறம் என்ன வேணா நடந்திருக்கலாம், அவங்க எந்த நாளும் பண்ணியிருந்திருக்கலாம். அதுக்கான விஷயங்களுக்கு தான் என்ன வச்சு. தேங்க்யூ.